இங்கே கொஞ்சம் போடலாம், அங்கே போனால் கட்டு போடலாம். அதே மாதிரி தாயார் தீர்த்தமாடின திருமக்குளம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம் இல்லையா. திருமக்குளம் மார்கழி மாதம் எண்ணெய்காப்பு உற்சவம் நடக்க போகிறது. நாளைக்கு தாயாருக்கு பிரியப்பிட உற்சவம் நடக்கும். ரொம்ப கோலாகலமாக இருக்கும். ஒரு 6:30 மணி 7 மணிக்கா ஆண்டாள் கோயிலுக்கு வந்தேன்னா அழகாக சேவிக்கலாம். பிரியாவிட உற்சவம் ஆண்டாள் ஆடி ஆடி அழகாக வடபத்திர சாயி பொறுப்பாடாகி தெரியாது பெருமாள் கிட்ட நியமனம் கேட்டுட்டு நோன்பு நோக்கிறதுக்கு கிளம்புறா. இந்த குளத்தில் வந்து தான் எண்ணெய்காப்பாகும். இத்தனை நாளில் இது கமலா மாமியோட டிராயிங் உங்கள் எல்லாருக்குமே பரிச்சயம் ஆகிருக்கும். கிணறு தெரியறது, யாரோ ஒருத்தர் ஜலத்தை தோளில் தூக்கி வச்சுருக்கிறது தெரியறது. ஒரு வேடுவன் வேடச்சி நடுவில் ஒருத்தர் இருக்கார். கிணறை பார்த்தா சால கிணறு வைபவமாக இருக்குமோன்னு நீங்கள் நினச்சேன்னா எஸ், வி ஆர் எக்ஸாக்ட்லி ரைட். நம்மளோட கெஸ் கரெக்டு தான். உடையவர், பாஷ்யக்காரர், எதிராஜர், ராமானுஜர், இது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் அவருக்குமான சம்பந்தம் இன்னும் சுவாரஸ்யமானது. நம்ம ஆண்டாளுக்கே அண்ணாவான ராமானுஜர். அந்த வைபவத்தை அனுபவிக்க போகிறோம் இன்றைக்கி கமலா மாமியோட இதில். 1017ஆம் நூற்றாண்டு 1017 AD சொல்கிறார். சோமயாஜிங்கிறவருக்கும் காந்திமதிங்கிற அம்மையாருக்கும் திருமகனாராக பிறந்தார். நம்மெல்லாம் வெறும் மகன், அவர் அவதார புருஷர் திருமகனாக பிறந்தார். பெரும்புதூர் மாமனிக்கு பின்னானால் வாழியேன்னு ஆண்டாளுக்கே வாழி திருநாமம். ஸ்ரீபெரும்புதூரில் அவதாரம், சித்திரையில் செய்ய திருவாதிரைன்னு மணவாள மாமுனி சுவாமி மங்களாசாசனம். இவரோட மாமா ஸ்ரீசைல பூர்ணருங்கிறவர் இவருக்கு வந்து லக்ஷ்மணன்னு பேர் வைக்கிறார். வேதவித்தா வளர்ந்துட்டே வரார். 16வது வயசில் கல்யாணம் ஆகிறது அவருக்கு. அப்பாவோட காலத்துக்கு அப்புறம் ஒரு குருன்னு ஒருத்தர் வேணும் இல்லையா, அதனால யாதவ பிரகாசர்கிட்ட சிஷியனாக சேர்றார். இருந்தாலும் குருவை மிஞ்சின சிஷியனாக இருக்கிறதுனால யாதவ பிரகாசரால் இவரோட வளர்ச்சியை வந்து கண்டு பொறுத்துக்க முடியல. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பொறாமை கூட இருந்தது லேசாக. ஒரு யாத்திரை கிளம்புற நேரத்தில் இவர்கிட்ட தகாதது செய்யணும்னு பலரோட சூழ்ச்சினால் இது பண்ணுறார். அவர் வந்து சொல்லக்கூடாதது, அவரை வந்து ஆற்றுல தள்ளணுன்னே முடிவு பண்ணுறார். ஆனால் இவர் குருகுலத்தில் யாதவ பிரகாசர்கிட்ட சேரும்போது இவரோட கசினான கோவிந்தரும் இவர் கூட சேர்ந்துக்கிறார். ஆனால் கோவிந்தருக்கு இவரை காப்பாற்றணுன்னு, எதிராஜரை காப்பாற்றணுன்னு அவரை வெளியில் தள்ளி விட்டுட்டு தான் வந்து அதை ஏற்றுக்கிறார். எப்படியாவது நீ தப்பிச்சு காஞ்சிபுரம் போயிடணும் அப்படின்னு சொல்லிடுறார். சரின்னு சொல்லி இவரும் எதிராஜரும் கிளம்பி வர, உடையவரும் கிளம்பி வந்துடுறார். ஆனால் என்ன பண்ணுறது ஏதுன்னு தெரியல, திக்கு தெரியல. காடாக அடர்ந்த காடு, அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியவே இல்லை. அப்போது ஒரு வேடனும் வேடச்சியும் அங்கே வர. அவள் எங்கேருந்து வந்தால் எப்படி வந்தால் எதுவுமே அவருக்கு தெரியல. ஆனால் அந்த காட்டை விட்டு வெளியில் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறா. அசதினால் தூங்கிடுறார் அவர். கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரு கிணத்தடியில் இருக்கார். எங்கே வரணும்னு ஆசைப்பட்டாரோ அங்கே இருக்கார். காஞ்சிபுரத்தில் வந்து நிற்கிறார் அவர். அப்புறம்தான் அவருக்கு தெரிய வருது, வந்தது வேறு யாரும் இல்லை, சாக்ஷாத் பெருந்தேவி தாயாரும் வரதராஜ பெருமாளுமே தான்னு.
மானசீகமாக அப்படியே அவள் காலில் சரணாரவிந்தத்தில் சரணாகதின்னு அடையிறார். அப்புறம் சாலக்கிணத்துலேருந்து ஜலந்தூக்கி பெருமாளுக்கு எடுத்துன்னு போகிற கைங்கரியத்தை அப்படியே வந்து என்ன சொல்லுவா, சிறமேற்கொண்டு செஞ்சார் பக்தி ஸ்ரத்தையோடு. அதுக்கு நமக்கு வார்த்தைகளால் அதை வர்ணிக்க முடியல, அது என்ன வார்த்தைன்னு. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு அவர் செய்ய ஆரம்பித்தார். அந்த சாலக்கிணறு தான் இந்த கமலா மாமி சொன்னது. ராமானுஜரோட சரித்திரத்தில் மாமி இங்கே முடிக்கல, இன்னும் தொடரும் அப்படின்னு போட்டிருக்கா. நாளைக்கு என்ன சொல்ல போகிறான்னு பொறுத்திருந்து அனுபவிப்போம். மறந்துடாதீங்க, நாளைக்கு ஆண்டாள் கோவிலில் பிரியாவிட ஆண்டாள் ரொம்ப அழகாக ஆடி ஆடி எழுவா. அது மட்டும் இல்லை, கைத்தல சேவையும் இருக்குது. ஆனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும், பொறுமையாக அனுபவிக்கணும். எல்லாருக்கும் ஆண்டாள் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். எல்லாரும் ரொம்ப பொறுமையாக அனுபவிக்கணும். அடித்து பிடிச்சுன்னு போய் நமக்கு தான் ஆண்டாள் இல்லை, எல்லாருக்கும் ஆண்டாள். அதனால் பொறுமையாக அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். இதே சேவையை மறுநாள் காலையிலையும் ஒரு 3:30 வாக்கில் சேவிக்கலாம். கோவில் கைங்கரியம் நிறையா தடவை சொல்லியிருக்கோம், தெரியாது. மறுநாள் காலையில் மேல்தளத்துலேருந்து இறங்கி வரா. அந்த இடத்துலையே திருவாராதனாவும் மேல்தளத்தில் பெருமாளை பார்த்து எழுதியிருப்பா. காலையில் நம்மளை பார்த்து எழுதியிருப்பா. இறங்கி வரும்போது பெரியாழ்வாருக்கு பல்லக்கோட ஒரு சுற்றி காட்டுவாளாம். ரொம்ப அழகாக இருக்கும். தெரியலன்னா போன வருஷம் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், பழைய வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து திருவண்ணாமலை பெருமாளுக்கு ஒரு தடவை பல்லக்கோட சுற்றி காட்டுறா. ரொம்ப அழகான வைபவம். அவசியம் எல்லாரும் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். அது மட்டும் இல்லை, அரையர் சுவாமி 30 திருப்பாவையும் நிதானமாக சேவிப்பார். அங்கே ஏகாந்தமாக இருக்கும். திருமஞ்சனம் எல்லாம் நாளைக்கிலேருந்து ஒரு வாரம் ஆண்டாளை கையில் பிடிக்க முடியாது. நாள் பாட்டு, ஒவ்வொரு அலங்காரம், நிஜமாகவே வந்து வார்த்தைகள் வரல எனக்கு வர்ணிக்க. அவசியம் எல்லாரும் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன்.